ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முட்டை சேமியா. ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி. இது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக எக் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேமியா உப்புமா நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் முட்டையும் சேரும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க. ஸோ எக் பிரியர்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பிடிச்சமான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இது அழகாக நம்ம பிளான் பண்ணி குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ஒரு சுலபமான சுவையான முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சேமியாவை வறுத்துக்கலாம். ஸோ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சா சூடானதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 250 கிராம் சேமியா சேர்த்துருக்கிறேன். நான் ரோஸ்டட் வெர்மிசெல்லி எடுத்துருக்கிறேன், பாம்பினோ வெர்மிசெல்லி. நம்ம சாதாரண சேமியாவும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரோஸ்டட் சேமியா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வருது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்புமா செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த சேமியாவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ உப்புமா தாளிக்கலாம். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. ஸோ நல்லா சேமியா சூடாகி வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம உப்புமா தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். ஒரு 10 to 12 உடைச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்க வறுபடணும். 4 to 5 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி அளவாக சேர்த்துனா போதும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு கேரட் எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கியிருக்கேன். இது பச்சை பட்டாணி, ஊற வச்சு முளைக்கட்டின பட்டாணி. ஒரு 4 நிமிஷம் நான் மைக்ரோவேவில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஊறின முளைக்கட்டின பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணினா அப்படியே சேர்த்து விட்டுருங்க. அதாவது காஞ்ச பட்டாணி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அல்லது அந்த ஃப்ரோசன் பீஸ் எல்லாம் இருந்தால் அப்படியே சேர்த்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். ஸோ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு நல்லா வதங்கி இருக்கும் காயெல்லாம். ஸோ காய் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி விட்டுடலாம். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும் சேமியா. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுவோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை உள்ள ஆட் பண்ணி கலந்துடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஸோ எல்லாம் சேமியா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. ஸோ இது ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். இப்போ சேமியா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே சமயம் உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி இலை தூவி கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக்காக விடுவோம். நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக நம்மளுக்கு சேமியா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல சேமியா நல்லா சாஃப்டாக வெந்து காய்கறிகள்லாம் நல்லா வெந்து அதே சமயம் உதிரி உதிரியாகவும் சேமியா உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்படியே எடுத்து பரிமாறினா நல்லா சூப்பரான வெஜ் சேமியா உப்புமா. ஸோ வெஜ் சேமியா உப்புமா வேணுங்கிறவங்களுக்கு நம்ம இப்படியே எடுத்து பரிமாறிடலாம். முட்டை சேமியா உப்புமாவுக்கு இன்னும் கொஞ்சம் முட்டை எல்லாம் சேர்த்து வதக்குனா
முட்டை சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். ஸோ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு கப்பில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம அடித்து கலந்து வச்சு முட்டையை சேர்த்து விட்டு அதை வேக விட்டு நல்லா முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி நம்ம கலந்தெடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் செய்யணும். ஸோ இப்போ ஸ்க்ராம்பிள்டு எக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேவையான அளவு சேமியா உப்புமாவில் இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க. சுவையான முட்டை சேமியா ஜம்முன்னு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்கு பிரியர்களுக்கு இது ரொம்ப ஒரு அருமையான மீலாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இது இப்படியே வெறுமனே இப்படியே சாப்பிடலாம். இல்லை இது கூட நல்ல ஒரு குருமா சட்னியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.